வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வந்து நம்ம பச்சை பயிறு வச்சு ஒரு சுய்யம் செய்ய போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு பாசி பயிறு எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் ஆல்ரெடி வறுத்து தான் நான் வச்சுருந்தேன். நீங்கள் உள்ளே சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் வறுத்துட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு பாசி பயிருக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். பச்சை பயிறு நல்லா முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. விசில் போட்டுட்டு அடுப்பை அதிகப்படுத்தி 4 விசில் நான் விட்டேன். பருப்பு ஊறலை, ஸோ அதனால் 4 விசில் எனக்கு கரெக்டாக இருந்தது. பருப்பு ஊறிந்தது அப்படின்னா 2 விசில் சூப்பராக இருக்கும். இப்போ விசில் நல்லா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கின உடனே நம்ம மூடி ஓப்பன் பண்ணி இந்த போல் நல்லா அப்படியே பூ போல் மலர்ந்து வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால ஒரு வடிகட்டுற ஜல்லி வச்சு நான் வந்து அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்க போகிறேன். பருப்பு வந்து கொஞ்சம் வெதுன்னு ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மேஷ் வச்சு நல்லா மேஷ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருக்குது இல்லைங்களா, அது வச்சு நல்லா கடைஞ்சி விட்டு மசிச்சு விட்டாலும் சரி. அதுக்குன்னு ரொம்ப நைஸாக போகக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு பருப்பு வந்து நம்ம கடிக்கையில் வாயில் கடிப்படணும். அப்படி இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த போல் நல்லா மத்து வச்சுட்டு கடைஞ்சி விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு வந்து மத்து வச்சு கடைய கஷ்டமாக இருக்குது, இன்னமும் கொஞ்சம் நெத்து பதமாக தான் பருப்பு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப மையெல்லாம் அரைக்கணும்னு தேவையே கிடையாது. அந்த பருப்பு வந்து ஒரு மாதிரி நரநரப்பாக இருக்கணும். நம்ம வாயில் கடிப்படையில் நரநரப்பாக இருந்தது அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். பருப்பை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சாச்சு. பருப்பை எடுத்த கப்புலேயே உடைச்சிட்டு வெல்லம் 3/4 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம. இது வந்து கம்பி பதம் அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. நல்ல வெல்லம் கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வந்தது அப்படின்னா நம்ம வந்து தனியாக வடித்து எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்க தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா வெல்லத்தில், அதனால நம்ம இது மாதிரி வடிச்சுக்கிறதுக்காக தான் பாகு காய்ச்சறோம். நீங்கள் வாங்கினது வந்து சுத்தமான வெல்லமாக இருந்தது அப்படின்னா இது தேவை கூட கிடையாது. இப்போ வந்து ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யிலேயே வந்து தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். வாசனை வரணும், கரிஞ்சிடக்கூடாது. தேங்காய் உதிரியாக இருக்கணும் இந்த போல். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, வாசனையும் வந்துருச்சு. அதில் வந்து நம்ம காய்ச்சி வச்ச பாகை ஒரு டீ வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, வடிகட்டியை வச்சுட்டு அதை வடித்து உள்ளே சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து மசிச்சு வச்சோம் இல்லைங்களா பாசி பயிறு, அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உள்ளே சேர்த்துட்டு இந்த வெள்ளைப்பாகோட இந்த பாசி பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நேரம் ஆக ஆக இலக்கமாக இருக்கிறது இன்னமும் கொஞ்சம் திக்காய் வரும். பாருங்கள், முன்னைக்கு இப்போ பேனில் ஒட்டாதபடிக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு. இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் திக்காகும். இப்போ வந்து நம்ம மைதா மாவு மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். ஸ்வீட் இல்லைங்களா, ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை வெறுமனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி போயிடக்கூடாது. தோசை மாவை விட கொஞ்சம் திக்கான பதத்தில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மேல் மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். பருப்பு வந்து நம்ம வெள்ளைப்பாக்கில் வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறியும் வந்துருச்சு. கொஞ்சம் வெதுவெதுப்பான இதாக இருக்க டைமுக்கு நம்ம தேவையான அளவுகள், உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுகளில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இது வந்து ரொம்ப ஹெல்த்தான ரெசிபியும் கூட. ஏன்னா இதில் வந்து பாசி பயிறு சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் வந்து இரும்பு சட்டியில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேனோ இல்லை உங்களுக்கு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எப்படி சௌரியப்படுதோ அந்த பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திட்டு இந்த மாவில் அந்த உருண்டையை நல்லா பண்ணிக்கோங்க.
இதை ஒரு துளி மட்டும் விட்டு பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சு மேலே வருது பாருங்கள், அதுதான் கரெக்டான எண்ணெய் காய்ப்பு. இந்த டைமில் நம்ம இந்த மாவில் இந்த பாசிப்பருப்பு உருண்டையை நல்லா மூழ்க பண்ணி எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். சூப்பரான சுய்யம் உருண்டை ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு கொஞ்சம் விலகி போடுங்க, ஏன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துன்னா அப்படியே ஒட்டிக்கும். பிரித்து விடையில் உள்ளே இருக்கிறது நமக்கு ஹோல் ஏதாவது ஓட்டையாயிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்க பருப்பெல்லாம் வெளில வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு கொஞ்சம் விலகி விட்டு போடுங்க. நீங்கள் கையில் எடுத்து உள்ளே போடையிலேயே அந்த உருண்டையை முழுகிற அளவு மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா லைட்டாக பரட்டி விடுங்க. உடனுக்கே பரட்ட வேண்டாம், பிரிஞ்சு எல்லாம் வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆனதும் பரட்டி விடுங்க. அடுப்பை வந்துட்டு அதிகத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம உருண்டைகள் சேர்க்க ஆரம்பிக்கிற டைமில் கொஞ்சம் மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. அதாவது மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டையாக பார்த்து கவனமாக பொரிச்சு எடுங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே போல் மீதி உள்ள உருண்டைகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் சூப்பரான சுய்யம் அழகாக தயாராகிருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.